ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய கிச்சனை நான் எப்படி க்ளீன் பண்ணேன், இது க்ளீன் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது தான், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். சின்ன சின்ன ட்ரிக்ஸோட எப்படி எங்கேஜாக வச்சுட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஜாலியாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய கிச்சன் ரொம்ப சின்னது, ரெண்டட் கிச்சன் தான். நாங்கள் இப்போது ஜார்க்கண்டில் இருக்கோம். இருக்கிறத நல்லா மெயின்டைன் பண்ணிவிட்டு நீட்டாக க்ளீனாக வச்சுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும், எங்கெங்கே ஒட்டடை இருக்குது, எங்கெங்கே டஸ்ட் இருக்குது, எங்கே டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மோஸ்ட்லி நான்வெஜ் பண்ணும்போதெல்லாம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுவேன், எண்ணெய்லாம் தெறிக்கும் ஃப்ரை பண்ணும்போதுன்னு சொல்லிட்டு. அப்பப்போ எனக்கு எப்போ டஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு தோணுதோ நான் பண்ணிவிடுவேன். டஸ்ட்டெல்லாம் ரொம்ப வச்சுக்க மாட்டேன். க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிடணும். குட்டீஸை வீட்டில் வச்சுட்டு பண்ணால் நமக்கு தொல்லையும் கொடுப்பாங்க, நமக்கு கான்சன்ட்ரேஷன் இதுவாகிடும். ப்ளஸ் அவங்களுக்கும் டஸ்ட் அலர்ஜியெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது கிச்சன் இந்த பர்னர் இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது, உள்ளே இருக்க அடைப்பெல்லாம் எடுக்கிறதுக்காக பேஸ்ட்டு, லெமனு, அப்புறம் நான் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம் நம்ம எல்லாம் சமைக்கிற அந்த ஃபுட் பார்ட்டிக்கெல்லாம் உள்ளே சேர்றதுனால கண்டிப்பாக அடைப்பு எங்கேயாச்சும் இருக்கும், நமக்கு தெரியாது. அதனால் கேஸ் நிறைய வேஸ்ட் ஆகும். ஹாட் வாட்டரில் நம்ம ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே சோக் பண்ணலாம். ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கூட சோக் பண்ணலாம். மினிமம் ஒரு 1/2 அன் ஹவர் சோக் பண்ணி வைக்கிறது நல்லது. நான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது சூடாக ஒரு பிளாக் காஃபி குடிச்சுக்குவேன். என்னை எனர்ஜியாக வச்சுக்குவேன், பிரிஸ்காக இருக்கும். வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி தான் இருந்தது. காஃபி குடித்தப்பறம் எனக்கு எனர்ஜி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஒன்றுமே இருக்கக்கூடாது. மெயினாக சமைச்ச பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம பேலன்ஸ் வச்சுருப்போம்ல, அப்புறம் சாப்பிடுவோம், யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு செடியெல்லாம், இந்த செடி இந்த பேம்பூ ட்ரீ குட்டியாக தெரியுதுல்ல, அது மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டியாக வாங்கினா அது கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தெரியுது. இங்கே நான் வெளியூரில் இருக்கிறதுனால நிறைய திங்ஸ்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். மினிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் வச்சுக்குவேன். ஏன்னா டக்குன்னு நாங்கள் காலி பண்ணோம் போனோன்னா நிறைய சேர்த்துக்கிட்டா எனக்கு தான் கஷ்டம். தேவையானதை தவிர எதுவுமே நான் வாங்க மாட்டேன். எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்க. அதனால் சிரிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு டைம் நல்லா இதுவாச்சு. தனியாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறத விட நமக்கு பிடிச்ச பர்சன் யாராவது வீட்டில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். இது பேசிகிட்டே இருந்தார், கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ இந்த பிளான்ட்டெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வைக்கலாம். இதில் இருக்க அந்த குட்டி குட்டி கல்லாம் இதுவாக இருக்குது, கொஞ்சம் பாசி பிடிச்ச மாதிரி இருக்குது. நான் எந்த லிக்யூட்லாம் போட்டு வாஷ் பண்ண மாட்டேன், ப்ளெயின் வாட்டர்லேயே வாஷ் பண்ணுவேன். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் அதான் குவார்ட்டர்ஸில் இல்லை, எங்களுக்கு குவார்ட்டர் கொடுப்பாங்க. இப்போ கிட்ஸோட ஸ்டடீஸ்க்காக நாங்கள் வெளியில் இருக்கோம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு வச்சாச்சு. இப்போ ஆரோ பக்கம் போகலாம். இந்த கவர் ரொம்ப டர்ட்டியான்றதை விட இந்த ஆயிலெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்தது, அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. எப்பவுமே ஒட்டடை அடிக்கும் போது எடுத்த உடனே போய் அடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நின்று பார்த்துக்கணும் எங்கெங்கே இருக்குன்ட்டு. நான் ரொம்பலாம் சேர்த்துக்க மாட்டேன். எப்பவுமே ஒரே நாள் எல்லாம் பண்ணுறதை விட நம்ம டெய்லி மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கிச்சன் சுத்தமாக இருந்தாவே நமக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன், அலர்ஜி எதுவுமே வராது. கிட்ஸுக்கும் சரி, அடிக்கடிக்கு கோல்டு, காஃப் வர்றது ஸ்கூல் போகிற கிட்ஸ்க்கு வரும் தான். இருந்தாலும் நம்ம கிச்சன் நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. குட்டி கிச்சனாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கஷ்டம்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே தெரியல. இந்த ஜன்னலெல்லாம் அவுட் சைடில் இருக்க ஜன்னலெல்லாம் என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் என்னவோ பிசு பிசுன்னு அது ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப நேரம் பொறுமையாக தான் பண்ணுவேன். பொறுமையாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேறு இன்னும் பிளானே பண்ணலை. நம்ம என்ன தான் வேலை செஞ்சாலும் அடுத்தது என்ன சமைக்கணும், மோக்ஷித் வர ஸ்கூல்லேருந்து வந்துடுவான், அதே ஒரு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு.
இது வந்து பின்னாடி வியூவு. நல்லா துடைச்சிட்டு நார்மல் வாட்டரில் லேசாக லெமன் ஜூஸ் அப்ளை பண்ணி துடைப்பேன். இந்த கிச்சன் வந்து ரொம்ப பழசு. பில்டிங்கே ரொம்ப பழசு தான். ஹஸ்பண்டுக்கு வந்து டக்குன்னு வீடு கிடைக்கல. கிட்ஸோட ஸ்டடீஸ்க்காக அவசர அவசரமாக சரி கிடைச்சா போதுன்ற மாதிரி வந்தாச்சு. அப்புறம் ரொம்ப நான் அதெல்லாம் மேலெல்லாம் ஏறிடுவேன். எனக்கு வந்து க்ளீன் பண்ணணுன்னு ஆரம்பித்தா எந்த மூலை முடுக்கும் விட மாட்டேன். அந்த பயம்லாம் இருக்காது, மேலே ஏறுறோம் செய்கிறோன்னு சொல்லிட்டு. எல்லா ஹோம்மேக்கரும் இப்படி தான் இருப்போம்னு நினைக்கிறேன். வேலையை முடித்த அப்புறம் தான் ஒரு ரிலாக்ஸாக ஒரு நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது. நான்லாம் வந்து சின்ன வயசுலன்றதை விட காலேஜ் படிக்கும்போது கூட ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். ஜாலியாக காலேஜ் போகிறது, சாப்பிட்றது, தூங்குறது. எனக்கு வந்து இந்த க்ளீனிங் மோட்டிவேஷன் லாவண்யான்ட்டு ஒரு ஃப்ரெண்டு. நாங்கள் வெஸ்ட் பெங்காலில் இருக்கும்போது அவங்க வந்து இப்போ வந்து பெங்களூரில் இருக்காங்க. ரொம்ப எப்போவுமே க்ளீனாக, அதை பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு வீடுனா அது கோவில் மாதிரி வச்சுருப்பாங்க. எப்போவுமே பிஸியாக தான் இருப்பாங்க. இத்தனைக்கும் வீட்டில் நிறைய பேர் கூட இல்லை. அவங்கள பார்த்து எனக்கு நிறைய மோட்டிவேட் கிடைக்கும். இப்படி வச்சுருக்காங்க, அப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து நிறைய ஃபேன்சி ஐட்டம் இதெல்லாம் நான் வச்சுருக்க மாட்டேன். அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிறதுனால நிறையெல்லாம் வச்சுக்க மாட்டோம். அதுதான் நல்லது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ, எது நமக்கு கம்ஃபர்டபுளோ அவ்வளோதான் நம்ம வச்சுக்கணும். அதே போல் இந்த மேலே வந்து இந்த மசாலா பாட்டில்ஸு, இந்த பருப்பு டப்பாலாம் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கி வச்சிடக்கூடாது. ஒரு பார்ட்டாக க்ளீன் பண்ணணும். மொத்தமாக தூக்கி வச்சுட்டு அதை பார்த்தா நமக்கு தலை தான் சுற்றும். இது வந்து இந்த சுண்ணாம்பு அடிச்சதெல்லாம் பாருங்கள், எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. இதனால் சும்மா தொடச்சி விட்டேன், லைட்டாக தொடச்சிட்டு இந்த செவரெல்லாம் கூட தொடச்சிட்டேன். ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டேன். நேற்று தான் பண்ணேன். பாருங்கள் டப்பாலாம் பிசுப்பெல்லாம் எல்லாமே எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு மசாலா காலி ஆகுதுன்னா கொஞ்சமாக இருக்கும்போதே திரும்ப அதில் ரீஃபில் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக தீர்ந்த அப்புறம் தான் அந்த பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப ரீஃபில் பண்ணணும். நம்ம வந்து அப்பப்போ ரீஃபில் பண்ணும்போது வாஷ் பண்ணுறதுனால நமக்கு வந்து மொத்தமாக போட்டு வாஷ் பண்ணணும், எல்லாம் அழுக்காக இருக்குன்ற தொல்லைலாம் கிடையாது. இப்போது 2 சைடும் பேப்பர். நான் பண்ண தப்பு என்னென்னா, ரீசெண்டாக நான் நியூஸ் பேப்பர் வச்சுட்டேன். என்ன சொல்கிறது, இந்த பேப்பர்லாம் நான் எதுவுமே இது பண்ணாமல் நியூஸ் பேப்பர் மட்டும் வைக்காதீங்க. இதுதான் இன்செக்ட்ஸ் வரத்துக்கு மெயின் காரணம். ஹஸ்பண்ட் வந்து இளநீ வாங்கிட்டு வந்தாங்க. திரும்ப இளநியும் குடிச்சிட்டு நம்ம வந்து கொஞ்சம் எனர்ஜியாக இருந்தால் தான் நம்மளால் வேலை பார்க்க முடியும்ல. அதனால இளநீர் குடிச்சிட்டு, இந்த அடுப்புக்கு வந்து வயசு 10. இது வந்து 4 ஸ்டேட் பார்த்துருக்கு. காஷ்மீரில் இருந்திருக்கு, வெஸ்ட் பெங்காலில் இருந்திருக்கு, பஞ்சாபில் இருந்திருக்கு, இப்போ ஜார்க்கண்டில் இருக்குது. இது வந்து நான் நல்லா மெயின்டைன் பண்ணிக்குவேன். கொஞ்சம் மட்டும் கீழெல்லாம் துரு பிடிச்சிருக்கும். அது கூட டெலிவரிக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணாமல் பேக்கில் அப்படியே பாக்ஸில் இருந்தனால அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிச்சன் ஃபுல்லாக அந்த செவர் இருக்குல்ல, நம்ம ஸ்டவ்வுக்கு பேக் சைடு, அதெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. பிசுப்பெல்லாம் இருக்கும். அப்பப்போ நீங்கள் வந்து வேலையை வந்து போட்டே வைக்காதீங்க. நான் முடியலன்னு சொல்லிட்டு. முடியலனாலும் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நம்மளால் விட முடியாது. எல்லாம் பண்ணிடுவோம். எல்லா உமன்ஸ்குள்ளேயும் அந்த பவர் இருக்குது. என்கிட்ட வந்து எதுக்கும் பேஸ்கெட்லாம், அந்த ஆனியன் பேஸ்கெட்டு இதெல்லாம் கிடையாது. நான் கீழே வந்து பேப்பர் வச்சு தான் வைப்பேன். ஃபுல்லாக தொடச்சாச்சு. தொடச்சிட்டு நீங்களாம் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க? வீக்லி ஒன்ஸ் பண்ணுவீங்களா? எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு வந்து எப்போ தோணுதோ நான் அப்போ பண்ணிவிடுவேன். அந்த கதவு எல்லாமே வந்து க்ளீனிங்னால் எல்லாமே அதில் சேர்ந்துரும். கதவெல்லாம் நல்லா தொடச்சி விட்டாச்சு. எனக்கு வந்து 2 hours எடுத்துக்கிச்சு. நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக விறுவிறுலாம் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி நான் எவ்வளோ சோம்பேறியாக எப்படி இருந்தனோ அப்படி டோட்டலாக உல்ட்டாவாயிட்டேன். வேலைன்னு தொட்டுட்டேன்னா ரெஸ்ட்டெல்லாம் அப்புறம்தான். ரெஸ்ட்டுன்றதை விட சாப்பாடு கூட நான் இது பண்ண மாட்டேன். நான் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் இந்த சிங்க் ஏரியா வந்து இப்படி தான் இருக்குது. அதோட டெயில்ஸோட அந்த என்ன சொல்கிறது, அந்த பெயிண்டிங் எல்லாம் போயிடுச்சு போல். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சரி வேறு என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் தான் சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது.
திரும்ப வந்து நான் இந்த பால் தூக்கு எல்லாமே வந்து நான் செவுத்துல தான் மாட்டி வைப்பேன். எங்கெங்கே எனக்கு இடம் கிடைக்குதோ அது எல்லாமே நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு மோக்ஷித் வர டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு வேக வேகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் மோக்ஷித் வந்துட்டான்னா நம்ம அவனும் பார்க்கணும். ஸ்கூலில் என்ன நடந்தது எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மோட்டிவேட்டாக இருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. என் சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வேணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியில் வந்து டெட்டாயில் ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் நான் வந்து தெளித்து விட்டுக்கிறேன். அப்போ வந்து ஏதாச்சும் பாக்டீரியா இருந்தாலும் சரி, ஏதாவது குட்டி குட்டி பூச்சி இருந்தாலும் சரி எல்லாம் செத்து போயிடும். திரும்ப வந்து வராது. அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்தோம்ல அந்த ஸ்டவ் பர்னர் அது வந்து தேய்ச்சி கழுவலான்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்டவ்வுக்கு 10 வயசு. எனக்கு வந்து பளிச்சுன்னுலாம் வராது. பளிச்சுன்னா திரும்ப அந்த கோல்டு கலர்லாம் வராது. ஆனால் அழுக்கு எதுவுமே இருக்காது. நான் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுனால எனக்கு இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது, அழுக்கு இருக்கிறது, துரு பிடிக்கிறது இதெல்லாம் எதுவுமே இதில் இருக்காது. ஸ்டவ் மட்டும் கொஞ்சம் பேக் சைடில் துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு தான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால. எனக்கு வந்து புதுசாக எதுவும் வாங்கணும், புதுசாக மாற்றணும் ஸ்டவ்வுன்ற ஒரு ஐடியாவே கிடையாது. இந்த ஸ்டவ் வந்து எனக்கு ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் வந்ததில்லை. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணனோ அதே மாதிரி தான் இப்பயும் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த கிளாஸ் டாப்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜாபில் இருக்கிறதுனால எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்குள்ளே வந்து எனக்கு லன்ச் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. குழந்த வந்தால் பசின்னு சொல்லிவிட்டு அரிசியை ஊற போட்டு நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு பசிக்குமே அந்த டைம் தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மேலேயே ஒரு கண்ணாக இருப்போம். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து நான் வந்து இந்த லிக்யூட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு பயம். அது தண்ணியும் அதிகமாக செலவு பண்ணும். கெமிக்கல் கொஞ்சமாச்சும் இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம். அடுப்பை வந்து ஹஸ்பண்ட் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்த ஆயில் பாட்டிலுக்கு வந்து நான் சாக்ஸ் போட்டிருக்கேன். எப்போ எடுத்தாலும் வழுக்கும். அதுக்கப்புறம் அந்த ட்ரேயில் வைக்கும்போதும் ஆயில் பசியாது ஒரு மாதிரி ஆகிடும். அந்த ட்ரேவே கொஞ்சம் இது டர்ட்டியான மாதிரி. அதனால் சாக்ஸ் போட்டால் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கிச்சனோட ஓவர்வியூ இப்படி தான் இருக்குது. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. வேலை செய்யும்போது கஷ்டமாக இருந்தது. ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நான் எப்போவுமே இப்படி தான் மெயின்டைன் பண்ணுவேன். எனக்கு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறினாலும் சரி, அந்த கசகசன்னு இருந்தால் பிடிக்காது. என்கிட்ட இவ்வளோ தான் திங்ஸ் இருக்குது. மீதி ஏதாவது கொஞ்சம் தேவையான பொருள்லாம் வந்து நான் உள்ளே வந்து ரூமில் பாக்ஸில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.